அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நீண்ட நாட்களாகவே தமிழ்நாட்டுடைய முக்கியமான தமிழ் தேசியவாதிகள் பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் எதனால் அமைதியாக இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய ஆதரவு கொடுத்திருந்தோமே, அதை கொஞ்சம் கூட மதிக்காம சீமானவர்கள் இப்படி மௌனமாக இருப்பது எங்களுக்கு துளியும் பிடிக்கல அப்படின்னு நிறைய வெறுப்புகளை இணையத்தில் பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே பதிலளிக்கணும் அப்படின்ற நோக்கத்திலையும் குறிப்பாக சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்திற்கு ஆதரவான இளைஞர்களை தனிப்பட்ட முறையில் சந்திக்கணும் அப்படின்ற காரணத்தினால சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்த போறாரு. குறிப்பாக இந்த ஒரு விஷயம் எதனால இப்ப நடக்குது அப்படின்னா தமிழ் தேசியவாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பின்தங்கிய ஒரு நபர்கள் அப்படின்னு ஒரு முத்திரை குத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் சீமானவர்கள் தான் எவ்வளவோ அப்கிரேட் ஆயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தமிழ் தேசியவாதிகள் அப்டேட்டாக இருக்கக்கூடிய சீமானவர்களே சோசியல் மீடியான்னு வரும்போது ரொம்பவே பின்தங்கி இருக்காரு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை எப்படியாவது மேட்ச் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தூண்களான சாட்டை துரைமுருகன், இருமோனம் கார்த்திக் இது போன்ற நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சோசியல் மீடியால நமக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு பட்டாளத்தை இன்னும் விரிவாக்கம் பண்ணணும், சோசியல் மீடியால நமக்கு இருக்கக்கூடிய ஆளுமையை பெருக்கணும் அப்படின்னு சீமானவர்களுக்கு அறிவுரை கொடுத்த பிறகு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதாவது நாளைய தினம் டி நகர்ல இருக்கக்கூடிய பென்ஸ் பார்க் ஹோட்டல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சேர்ந்து நடத்துறாங்க. நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வீடியோ போடக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நாளைய தினம் தவறாம இந்த ஒரு மீட்டை கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் இதுக்கப்புறம் சீமானவர்கள் எந்தெந்த மாதிரி செயல்பட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அறிவுரையாக நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட நாளை தினம் பாத்தீங்கன்னா இது எல்லாத்திற்குமே ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்னே சொல்லலாம். நமக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த அறிவுரை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீண்ட நாட்களாக நம்ம நினைச்சிட்டு இருந்த எல்லா விஷயத்தையுமே ஒரு கலந்துரையாடல் மாதிரி நாளை தினம் பாத்தீங்கன்னா நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த மீட்டப்ல நீங்க கலந்துப்பீங்களா அப்படின்ற விஷயத்தையும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸுக்குமே இந்த ஒரு விஷயத்தை சென்று அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.